வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நம்ம தயிர் உர ஊற்றி தயிர் கெட்டி தயிரை எப்படி செய்யலாங்கிறது மட்டும்தான். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் தெரியும். ஆனால் நான் பாம்பேலேருந்து கோயம்புத்தூர் போனோம்னா தயிர் இப்படி கெட்டியாகவே கிடைக்கிறதில்ல. கொலன்னு ஒரு மோரை விட கொஞ்சம் அதிகமாக கெட்டி தயிர் கிடைக்குது. இது பாருங்கள், நான் வெறும் சாதாரண கவர்மெண்ட் பால் தான், இது பசும்பால், மகானந்தன் சொல்லுவாங்க. இந்த பால் தான், மகானந்த பால் தான் ஊற்றுறேன். இது ரொம்ப பசும்பால் தான், தண்ணியாக தான் இருக்கும். இது நம்ம தயிர் ஊற்றி கெட்டியாக வருது எனக்கு, அதை மட்டும்தான் உங்களை காமிக்க போகிறேன். இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாலை நான் கட் பண்ணி நல்லா காய்ச்ச போகிறேன், அவ்வளோதான். இதே அமுல் வேறு என்னென்னமோ வருது, அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது நாங்கள் பசும்பால் தான் வாங்குகிறோம், பசும்பால் தயிர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பாலில் காய்ச்சிட்டு இந்த உரை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த பசும்பால் உரை தான். இந்த உரை தான் ஊற்ற போகிறேன். முதல்ல நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் உரை ஊற்ற போகிறேன். அதனால் இந்த சின்ன பக்கெட்டு சின்னதை எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஆறணும், பயங்கர சூடாக இருக்குது, ஆறட்டும். பாருங்கள், சூடு ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். வெது சூடு இருக்குது கொஞ்சம். நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி செய்யலை. இப்படி தயிர் ஊற்றுற நேரம் நாங்கள் பேசிட்டோம் கோயம்புத்தூரை பற்றி. சரி, இது ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லித்தான் இது பண்ணோம். இந்த சூடு வேணும். இப்போ தயிர் ஊற்றும்போது பொதுவாக சொல்லுவாங்க பேசக்கூடாதுன்னு. அதனால் நான் பேசாமல் தயிர் ஊற்றிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து நல்லா கெட்டியாக தயிர் வேணும்னா நல்லா எருமை பால் வாங்கி எருமைப்பாலை நல்லா காய்ச்சி மிதமான சூட்டில் ஊற்றுங்க, நல்லா கல் மாதிரி இருக்கும். இது பசும்பால் இருந்தாலும் இது ஓகே. இப்போ போட்டுடலாம், பேசாமல் போடணும். இது அப்படியே மூடி வைக்கிறேன், இங்கேயே வச்சிட்றேன். சாதாரணமாக தயிர் ஊற்றின பிறகு இந்த தயிர் சொம்பை கொண்டு வந்து அடுப்பு மேட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சோம்னா தயிர் உரையாதும்பாங்க. அதனால் நான் இங்கேயே வச்சிட்றேன். நீங்கள் பசும்பால் உங்களுக்கு பிடிக்கலன்னா எருமைப்பாலில் போடுங்க, நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி ருசி தான். கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ நைட்டு 10 மணி ஆகுது. நம்ம 10 மணிக்கு ஊற்றி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ ஒரு 7 மணிக்கிட்ட எந்திரிச்சிருவேன், காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இப்போ மணி 7:15 ஆயிடுச்சு. காலையில் பார்க்கலாம். தயிர் பாருங்கள், பசும்பால் தயிர் எப்படி இருக்குது, கட்டியாக எடுத்து காமிக்கிறேன். கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூடாக போட்டோம்னா பிரிஞ்சிரும். இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கட்டியாயிரும். காலையில் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேங்க. ஏன்னா பையன் ஆஃபீஸ் போயிட்டான், சாப்பாடு சாயங்காலம் தான் சாப்பிடுவாப்புல. அதனால் இப்போ நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்குறேன். பாருங்கள், இது பசும்பால் தயிர். இது நல்லா கெட்டியாக வரும். நம்ம எருமைப்பாலில் போட்டால் அப்படியே அறுக்கிற மாதிரி கெட்டியாக வரும். பசும்பால்லையே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பால் வந்து ரொம்ப சுட ஊற்றிட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி சூடே இல்லாமல் போட்டாலும் பால் உரையாது. அதனால் நம்ம மிதமான சூட்டில் பால் உரைய ஊற்றினா
யார் வேணாலும் உர ஊற்றிக்கலாம். நீங்கள் தயிர் பிரியருங்கன்னா நீங்கள் எருமை பாலில் ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கும், கத்தி போட்டு அறுக்கிற மாதிரி. தயிர் ஊற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன சின்ன அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.